பால் ஆஃப் த செஞ்சுரி என அழைக்கப்படும் ஷேன் வார்னே வீசிய பந்தை விட 9 மடங்கு சிறந்த பந்தை வீசிய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி. மிரண்டு போன கிரிக்கெட் உலகம். வருண் சக்கரவர்த்திக்கு குவியும் பாராட்டுக்கள். வருண் சக்கரவர்த்திக்கு ஐசிசி கொடுக்க போகும் புதிய விருது. அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் அந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்தியா. அதனைத் தொடர்ந்து தற்போது 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்க உள்ளது. இந்த T20 தொடரின் முதல் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே இந்த தொடருக்காக இந்த இரு அணிகளும் ஏற்கனவே வார்ம் அப் போட்டிகளில் விளையாடி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் போட்டி ஒன்றில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான உலக சாதனையை நிகழ்த்தியிருந்தார். அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சாதனையை மனித சக்தியால் நிகழ்த்த முடியுமா என்பதே கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி நிகழ்த்தியிருக்கிறார். ஆமாங்க, சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான T20 வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி சிறப்பாக விளையாடியிருந்தது. அபிஷேக் சர்மா, ரியான் பராக், ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் என இவர்களின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 303 ரன்கள் வரை குவித்திருந்தது. பின்னர் 304 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ ஆரம்பத்தில் தடுமாறினாலும் ஓரளவுக்கு சிறப்பான பேட்டிங்கையே வெளிப்படுத்தியிருந்தனர். ஆனாலும் கூட இலக்கு என்பது ரொம்பவே அதிகம் என்பதால் இந்த போட்டியில் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் எவ்வளவோ போராடியும் இறுதியில் பங்களாதேஷ் அணி தோல்வியைத்தான் தழுவியது. மேலும் இந்த போட்டியின் போது சரியாக பங்களாதேஷ் அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த சமயத்தில் போட்டியின் 5வது ஓவரை வீசியிருந்தார் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி. அந்த ஓவரின் 3வது பந்தை செம்மையாக வீசியிருந்தார் இவர். அதாவது இவர் வீசிய அந்த பந்தை இறங்கி ஆட முயற்சி செய்து தனது விக்கெட்டை பறிகொடுத்திருந்தார் ஜாகிர் ஹசன் என்ற பங்களாதேஷ் பேட்ஸ்மேன். அதிலும் இந்த பந்தில் இவர் அவுட்டான விதம் இவருக்கு பைத்தியமே பிடிக்க வைத்து விட்டது. அதற்கு காரணம், பந்து பிச்சாகும் திசையை நோக்கி இறங்கி ஆட நினைத்த இவர் பந்து பிச்சான பிறகு அந்த பந்தின் டைரக்ஷனை இவரால் துளி அளவு கூட யூகிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வருண் சக்கரவர்த்தி வீசிய அந்த பந்து பிச்சானதற்கு பிறகு தாறுமாறாக திரும்பி சென்றது. மேலும் இந்த ஒரு பந்தில் பங்களாதேஷ் பேட்ஸ்மேனாக இவர் இல்லாமல் ஒருவேளை உலகின் தலை சிறந்த வேறு ஒரு பேட்ஸ்மேன் இருந்திருந்தாலும் கூட இந்த பந்தில் கண்டிப்பாக அவரது விக்கெட்டை இழந்திருப்பார். அதற்கு காரணம், அந்த அளவுக்கு இவர் வீசிய இந்த பந்து அதிக அளவில் திரும்பியது. அதாவது பால் ஆஃப் த செஞ்சுரி என அழைக்கப்படும் ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வார்னே வீசிய இந்த ஒரு பந்து தான் உலகின் அதிக அளவில் திரும்பிய பந்து என்று கிரிக்கெட் ரசிகர்களால் கூறப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஷேன் வார்னே வீசிய இந்த பந்து 90 டிகிரி அளவில் திரும்பியிருந்தது. ஆனால் இப்போது இந்த மேட்சில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீசிய இந்த பந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் கிட்டத்தட்ட 99 டிகிரி வரை திரும்பியிருக்கிறது. அப்படியானால் பால் ஆஃப் த செஞ்சுரி என சொல்லப்படும் பந்தை விட 9 டிகிரி கூடுதலாக திரும்பியிருக்கிறது இந்த பந்து. ஆகவே இந்த ஒரு சம்பவம்தான் தற்போது கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மேலும் வருண் சக்கரவர்த்தியின் இந்த ஒரு பந்து வீச்சுக்கு ஐசிசி தரப்பில் முக்கியமான விருது கொடுக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல கிரிக்கெட் வரலாற்றில் சுழற்பந்து ஜாம்பவான்களாக திகழும் முத்தையா முரளிதரன், அனில் கும்ப்ளே உள்ளிட்ட நிறைய பேர் இப்போது வருண் சக்கரவர்த்தியை பாராட்டி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.